கொல்லிமலை போகலாமா வாங்க. இப்போ தாங்க மலை மேலே ஏற அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போகிற வழியெல்லாம் அப்படியே சூப்பராக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடி எல்லாமே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் போகிற வழியிலே பலாப்பழம் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வண்டியில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா நாவல் பழம் மரம் அவ்வளோ ரோட்லேயே விழுந்துட்டு இருந்தது. செம்ம டேஸ்ட்டுங்க. என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த மாதிரி ஓசியில் கிடச்சா அது ஒரு சுகம் தானே. அதுவும் நம்ம கையால் மரத்தை உலுக்கி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்தது சூப்பராக இருந்தது. அப்புறம் போயிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க. அத்திப்பழம், பலாப்பழம் எப்பயுமே இருக்கும். ஒரு பீஸ் வந்து ₹1 தான். அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து மிளகா செம்ம காரமாக இருக்குமா, காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிளகு எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து இது என்ன பாட்டி அப்படின்னு கேட்டால், இது ஏதோ பத்தினி இலைன்னு சொன்னாங்க. எதுக்கு பாட்டின்னா அதை வந்து சுருட்டி தீபம் விளக்கு ஏற்றலாமா, தீபம் அவ்வளோ சூப்பராக எரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வேணால் வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு மறந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வழி தாங்க எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய மூலிகை வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு 2-3 மூலிகை மட்டும்தான் பேர் தெரியும். அது வந்து பெருசாக கிழங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஆகாய கிழங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து முடவாட்டு கிழங்கு, மிளகு, அப்புறம் ஜாதி பத்திரி, இந்த மாதிரி ஒரு சில விஷயந்தான் இருந்தது. அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் இதெல்லாம் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போவே எங்கள் அம்மாவால் நடக்க முடியலைங்க, பாவம். அவங்களுக்கு வேறு கால் வலி. பெரிய ஒரு நெல்லிக்காய் மரம் அந்த மாதிரிலாம் இருந்தது. எங்கள் அம்மாவால் கொஞ்சம் நடக்க முடியாது, அதனால் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு பாட்டி பலாப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நிறையவே வயசானவங்க எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டி வந்து பேர் என்னன்னு தாங்க கேட்டால், அந்த வெக்கத்தை பாருங்களேன், அவ்வளோ வெக்கம். அந்த பாட்டிக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 95ன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து 85ன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நல்லா இருக்காங்க. பாருங்கள், காலில் செப்பல் கூட போடல, ஆனால் அவ்வளோ ஹெல்தி. என்னாலே நடக்க முடியல, ஆனால் அவங்க அவ்வளோ தூரம் வந்து கடை போட்டுட்ருக்காங்க. அந்த காலத்து சாப்பாடு தான். இதே மாதிரி தான் அந்த பாட்டியும் பலாப்பழம், அப்புறம் மிளகு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய கோழி இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அது குளத்தை பற்றிலாம் நமக்கு வரலாறுலாம் எதுவும் தெரியாது. பட் ஆனால் எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போவோம். அப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு போது அதே மாதிரி தான் நிறைய கடைலாம் இருந்தது. அந்த வியூ வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளார போகணும். அங்கே மேலே பெரிய மரம் தெரியுதுங்களா, அங்கே தான் போகணும். போகிற வழியில் வாத்து இதெல்லாமே நிறைய இருந்தது. இது எதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதே இல்லை, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா, இது வந்து பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, ஜாதி பத்திரி அந்த மாதிரி சில விஷயம், அந்த பத்தினி இலை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜை சாமான் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் சாமி கும்பிட்டு அப்புறம் மேலே போகணுங்க. மேலே தான் வந்து எட்டுக்கை அம்மன் சாமி இருக்காங்க. அப்புறம் அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் தாங்க, அதுக்கு மேலே வந்து மொபைல் அலோடு கிடையாது. பட் அலோடு இருக்கோ என்னமோ, நம்ம எடுக்கலை, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் அலோடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்மளை யாரும் எதுவும் சொல்ல, பட் ஆனால் நம்மளே எடுக்கலை. அப்புறம் வந்து நிறைய கூட்டங்க. மேலே கூட்டமாக இருந்தது, கீழே பார்க்க நார்மலாக தான் இருந்தது, உள்ளே நல்லாவே கூட்டமாக இருந்தது. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.